நிச்சயமாக கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதியானது திருச்சியில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் கார்த்திக் துரைமுருகன் அவர்களானது இந்த தேசிய புலனாய்வு முகாமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர். அந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் திடீரென நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்த பின் நாம் தமிழர் கட்சியின் முன்னணி நிர்வாகியுமான கார்த்திக் துரைமுருகன் மற்றும் இளம்பவனம் கார்த்தி, இசை மதிவாணன் உள்ளிட்டோரும் வீடுகளிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. அதாவது NIA நடத்தி இந்த சோதனை முதலில் வெளிநாட்டு நிதி உதவி தொடர்பான என கூறப்படும் எனவும், பின்னர் நாம் தமிழின விடுதலை புலிகள் இயக்கத்தை உயிர்ப்பிக்க ஆயுதம் கடத்திய வழக்கில் தான் சோதனை நடத்தப்பட்டதாக NIA தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் NIA சோதனையில் ஒன்றுமே சிக்கவில்லை எனும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் பொதுக்கூட்டங்களிலும் போட்டிகளிலும் தெரிவித்துக் கொண்டிருந்த நிலையில் தன்னை வேண்டுமென்றால் அழைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் NIA சோதனை இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி உயிர்களில் NIA சோதனை தொடர்பாக மத்திய இணை அமைச்சர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எல்முருகன் கூறியதாவது, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நீண்ட காலமாக நாட்டுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் அவர்கள் NIA தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டிருந்த நிலையில தமிழ்நாடு போலீசார் நாம் தமிழர் கட்சியினருக்கு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இதையடுத்து NIA அதிகாரிகள் கண்காணிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து பாஜகவை சார்ந்த இணை அமைச்சர் எல்முருகன் கூறியிருந்தார். NIA அதிகாரிகள் கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இவ்வாறு மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் கூறப்பட்டிருந்த நிலையில தற்போது NIA சோதனையில் சிக்கிய கார்த்திக் துரைமுருகன் உள்ளிட்ட சிலர் ஏற்கனவே போலீசாரில் வழக்குகள் கைது செய்யப்பட்ட குண்டார் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். தற்போது NIA மூலம் கார்த்திக் துரைமுருகனானது தற்போது புரட்சாவட்டத்தில் உள்ள NIA அலுவலகத்தில் ஆஜராகி தற்போது வரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.